வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் தி மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே மைண்ட் செட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். முதல்ல மைண்ட் செட், ப்ரிசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் நாட் இன்பில்ட் இருக்கிறத காட்டிலும் இட் இஸ் அன் ஹேபிட் டு பி கல்டிவேட்டட். இட் இஸ் அ ஹேபிட் டு பி ப்ராக்டிஸ்ட். செல்ஃப் அவேர்னஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு சிறப்பான செய்திகளை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட் அமையும். மைண்ட் செட் வந்து என்ன, எல்லா விஷயங்களும் வாட் எவர் இட் கம்ஸ் அதுபோல் அதை ஏற்றுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் தான் அந்த செய்திகளை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வரவே வராது. மோர் திங்ஸ் வில் பி இந்த நியூட்ரலாக நம்ம மைண்ட் செட்டை வச்சுட்டா தான் எந்த செய்திகள் நம்மக்கிட்ட வருதோ, வாட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், வாட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஆர் ஆல் திங்ஸ் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங், அது எல்லாமே அது என்ன வருதோ அது போல் எடுத்துக்கிட்டா தட் வி கேன் டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். ஆனால் நமக்கு பிடிச்சது மட்டும்தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தமான நம்மளுக்கு பிடிச்ச செய்திகள் 1-2 தான் வரும். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாது, நம்மளுக்கு வர செய்திகள் எல்லாமே பிடிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. லைஃப்ன்றது அப்படி இல்லவே இல்லை. எல்லாம் வரும், ராத்திரி வரும், பகல் வரும், நடு இரவு இருக்கும், அப்புறம் அந்தி பொழுதுன்ற மாதிரி மாலை பொழுது இருக்கும், விடியற்காலை இருக்கும், நள்ளிரவு இருக்கும். எப்படி ஒரு நாளில் 6 விதமான காலங்கள், 6 விதமான பொழுதுகள் உண்டோ, அதுபோல் 6 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தான் லைஃபு. எல்லா நேரமும் இனிமையான பகல் பொழுதாவோ இனிமையான இரவு பொழுதாவோ இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் ஒரு பௌர்ணமி நிலவு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லபடியாக பிடிக்கும் தான், இனிமையாக இருக்கும், ரொம்ப வெளிச்சம் இருக்கும், ஆனால் உஷ்ணம் இருக்காது, உஷ்ணம் குறைவுள்ளதாக இருக்கும், நம்மளுக்கு இனிமையாக இருக்கும்னு சொன்னால் டெய்லி பௌர்ணமி இருக்குமா, அன்றாடம் பௌர்ணமி இருக்கிறது வாய்ப்பில்லை. சரி, ரொம்ப இருட்டு நம்மளுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் டெய்லி அமாவாசை இருக்குமா, முழு மதியம் இருக்காது, அப்புறம் மதி இல்லாத நாளும் இருக்காது. இந்த மதி இருக்கிற நாள் எல்லா நாளும் உண்டு. ஸோ மதி உள்ள நாள், முழு மதி இல்லை அப்படின்னு சொன்னால், மதி குறைபாடு இருந்தாக்க, மதி குறைபாடு ஒரு மதின்னு சொன்னால் சந்திரன், 300 மதின்னு சொன்னால் நம்மளோட அறிவாற்றல். அந்த அறிவாற்றல் குறைவுள்ள நாளாக எப்போவும் இருக்க முடியாது இல்லை. இப்போ ஒரு வகுப்பறையை வச்சுக்கிறோம், நம்மளுக்கு எப்போவுமே பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் நம்மளுக்கு எப்போவும் கருத்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு வகுப்பறையில் சில பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு பேச்சு போட்டி நடக்குது, இல்லைன்னா ஒரு ட்ராயிங் போட்டி நடக்குது. எப்படியெல்லாம் ஒரு நேச்சுரல் சீன்ஸ், ஃப்ளவர்ஸ், பூக்கள் எப்படி வரைய முடியும், ஒரு மரம், ஒரு காட்டில் இருக்கிற நிறைய மரங்கள், இயற்கையாக வளத்தில் இருக்கிற ஒரு மரத்தெல்லாம் எப்படி வரையிறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது எப்படி வளருது, அதுபோல் அது எப்படி வரைகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னு வைங்க. சில பிள்ளைங்க கற்றுக்குறாங்க, நல்லா வரைகிறாங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக நிஜமாகவே ஒரு 7-8 மரம் இருக்கிற ஒரு தோப்பு போல் இருக்குதுன்னு வைங்க. அந்த வரையதலை பார்த்துட்டு அந்த நன்னா வரைஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, கேஷு, மெடலு எல்லோரும் சேர்ந்து அவனை கை தட்டி கொண்டாடுறோம். வெதர் இட் இஸ் அ பாய் ஆர் கேர்ள், இட் இஸ் ஓகே. எல்லாருக்கும் அந்த நாள் ஒரு இட் இஸ் ஹிஸ் டே டுடே, அவனுடைய நாள், அவனுடைய சிறப்பான நாள், எல்லாரும் அவனை கொண்டாடுவாங்க. ரொம்ப சரி. ஆனால் இது எல்லாருக்கும் அந்த ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது தான். ஆனால் அது எல்லா நாளும் தினம் ப்ரைஸ் கிடைக்குமா, தினம் கலராக நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் வரைய முடியுமா, நம்ம வரைகிறதெல்லாம் தத்ரூபமாக இருக்குமா, எல்லா நாளும் வரைகிறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கிடைக்குமா, சாத்தியமே இல்லை. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. இயற்கையாக நம்மளுக்கு நேச்சுரலாக ஒரு ஃப்ளோவில் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். எல்லா நாளும் அக்கலோட்ஸ் கிடைக்காது. சில நாளைக்கு பிரிக் பேட்ஸ் கூட கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா நாளைக்கும் நம்ம செய்கிறதெல்லாம் சிறப்புன்னு எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம செய்கிறதுக்கு பெரிய 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 கிரிட்டிசிசம்லாம் கூட வரும். 2 தான் வரும். லைஃப்பில் போகும்போது சில நேரத்தில் இனிமையான மர நிழல் இருக்கும், சிலப்போ மரத்தடியில் ஒதுங்கிக்கலாம், சிலப்போ என்ன பட்டை கிழிக்கிற வெயில் கூட இருக்கும் தான். லைஃப்ன்றது ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னியில் எல்லாமே கிடைக்கும். அப்போ எல்லாமே கிடைக்கும், எது கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தா போல் அதுக்கு ஏற்ற மைண்ட் செட் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால், விச் எவர் கம்ஸ் இன் யுவர் வே கைண்ட்லி பிக் இட் அப். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இட், யூ ஹோல்ட் இட் அண்ட் கண்டினியூ டு மூவ் அலாங் த ஜேர்னி. அது இருக்கணும். வேண்டாமா, அது உங்களுக்கு வேண்டாமா, யூ லீவ் இட் ஆஸ் இட் இஸ் தேர் அண்ட் மூவ் ஃபர்தர். அதை அப்படியே அங்கே விட்டுட்டு ஃபர்தராக நீங்கள் யூ கேன் கண்டினியூ யுவர் ஜேர்னி. 2மே சாத்தியம்தான். கிடைக்கிறதெல்லாம் கையில் பிடிச்சிக்கிறதும் ஏற்புடையது தான். கிடைக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கும். கொஞ்சம் தூரம் வரணுன்னே இட் மே நாட் பி பாசிபிள் அப்படின்னு சொன்னால், டு ஹோல்டு ஃபர்தர் யூ கேன் லீவ் இட் ஹியர் இட் செல்ஃப் அண்ட் யூ கேன் மூவ் ஃபர்தர்.
சில நேரத்தில் என்ன பண்ணலாம், நம்ம கையில் இருக்கிறது கையில் வழியில் பார்க்குறதெல்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் வச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜெர்னி தாண்டின பிறகு கையில் இருக்கிறது வேண்டான்னு சொன்னால் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே விட்டுட்டு கூட we can மூவ் ஃபர்தர். அது எல்லாமே சாத்தியம்தான். அதுக்கு என்ன பொருள் என்ன கேட்டால், இதெல்லாம் ஒரு காமெடிக்கு சொல்கிற வார்த்தை இல்லை. கையில் பிடிக்கிறது எடுத்துக்கோ, கொஞ்சம் தூரம் போ, வேண்டானா விட்டுட்டு போ அப்படின்னு. நோ, நாட் இன் தட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டால், விச் எவர் கம்ஸ் இன் யுவர் வே யூ ஷுட் அக்செப்ட் இட், யூ என்டியூர் இட். If it is required, continue to maintain it, you have it. Otherwise, you can leave it as such and move along. அப்படிதான். ஸோ அந்த ஜெர்னின்ற போது மைண்ட் செட்டை பொறுத்து அது எப்பொழுதும் இனிமையாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு. இனிமை இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் வரதெல்லாம் நம்மளுக்கு தட் இஸ் த இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் விஷயங்கள் வரணும் என்று சொன்னால் ஒரு பொழுதும் அது ஏற்புடையதே இல்லை, அது சாத்தியமே இல்லை. நம்மளோட புறத்த இருக்க omnipresent இருக்கே, அது கூட அதை ஒத்துக்காது. How we are taking the life in the right sense, அதை பொறுத்து தான் நம்மளோட இனிமை என்பது அமையும். இப்படி இனிமை மட்டும்தான் இருக்கணும்னு செய்ய முடியாது. சில நேரத்தில் இனிமையை தாண்டியும் சில செய்திகள் நடக்கும். அது இனிமையோட தொடர்புடையதாகவும் இருக்கும், இனிமையிலேருந்து வேறுபட்டதாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி த ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட் இஸ் தி ரிக்யர்மெண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.